6லிருந்து 60 வரை படம் பண்ணிங்க. பல பேர் குடும்பத்தை ஒரு ஆட்டி அசைச்சது அந்த கதை, சூப்பர் ஸ்டார் வச்சு. அந்த இதுவும் பாக்கியராஜ் சமயத்தில் இறந்துட்டார். உங்களுக்கு அவருக்கு லிங்க்கு, அந்த படம் கதை எங்கேருந்து எடுத்தீங்க அந்த இது 6லிருந்து 60 வரை? ஏன்னா அது வந்து ஒரு பரலையுமே ஏற்படுத்துச்சு திரைத்துறையில். 6லிருந்து 60 வரை கதை வந்து திரைக்கதை வசனம் எல்லாமே பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடையது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவை யார்கிட்ட இருந்து எடுத்தேன் அப்படின்னா பஞ்சு அருணாச்சலம் அவரிடத்தில் இருந்து எடுத்தேன் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கதையை பஞ்சண்ண சொன்ன உடனே ரஜினி சாரை வச்சு பண்ணுவோன்னாரு. அண்ணே ஆக்ஷனாக பண்ணிக்கிட்டு இருக்கிறார, போய் இதில் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது சென்டிமெண்ட்டு. ஆகவே ரஜினி வந்து ஆக்ஷன் ஹீரோவில் அவர் எல்லா ரோலும் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த படம் அமையும். ஆகவே தைரியமாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகிட்ட போய் கதை சொன்னோம். ரஜினி எப்போவுமே கதையை ஜீரணிச்சுக்கிட்ட பிறகு தான் ஒத்துக்குவார். அது எந்த காட்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவனுக்கு மனசில் பிடிக்கணும், லாஜிக் படி சரியாக இருக்கணும். அப்புறம் தான் அவருக்கு நடிப்பே வரும். எங்களோட சண்டை போடுவார், எல்லாம் பண்ணுவார், நாங்களும் சண்டை போடுவோம். ஆனால் எல்லாம் உடன்பாடான சண்டை. எங்களுடைய முயற்சிக்கு இல்லை, படத்தினுடைய வெற்றிக்கு என்ன வேணுமோ அதை செய்கிற அளவுக்கு எங்கள் விவாதம் இருக்கும். நான் இவ்வளவு படங்களை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு காரணம் விட்டு கொடுத்து போகிற தன்மை. அது ரஜினியாக இருந்தாலும் சரி, கமலாக இருந்தாலும் சரி, 2 பேர்கிட்டையுமே நான் ஓப்பனாக இருப்பேன். எனக்கு இப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லுவேன். அவங்க சொல்கிற கருத்தை ஏற்றுக்குவேன், நான் சொல்கிற கருத்தை அவங்க ஏற்றுக்குவாங்க. ஆகவே 2 சாராருக்கும் அந்த விட்டு கொடுத்து போகிற தன்மை இருந்ததுனால தான் என்னால் சூப்பர் ஸ்டாரை வச்சு 25 படங்களையும் கமலஹாசனை வச்சு 10 படங்களையும் இயக்க முடிஞ்சுது அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துலேயும் சொல்லிக்கொள்வாங்க. ஆகவே இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எப்பவும் விடாப்பிடியாக சண்டை போட்டுக்கிட்டு இதுதான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அவங்க சொல்கிற நல்ல கருத்தையும் நம்ம எடுத்துக்கணும், நம்ம சொல்கிற நல்ல கருத்தையும் அவங்க எடுத்துக்கணும். அவங்க எடுத்துக்கிற மாதிரி நம்ம சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். ஒரு எமோஷன் சீன் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஃபேமிலி சப்ஜெக்டில் ஒரு எமோஷன் சீனு. ரஜினி சார் திரம் சார்னு ஓடியாரு. என்ன ரஜினி சார், இந்த சீனை படித்து பார்த்த போது இந்த இடத்துல இந்த பஞ்சு டைலாக் சொல்லலாம் போல் இருக்குன்னு வந்தார். இது வந்து எமோஷன் சீனு. அந்த எமோஷன் சீனை பற்றி உனக்கு தெரியும். ஆக இந்த எமோஷன் சீனில் நீ சொல்கிற பஞ்சு டைலாக் வந்தால் உன் ஆளு பூரா கைதட்டி இந்த எமோஷன் சீனையே ஒரு வழி பண்ணிவிடுவான். ஆக இந்த எமோஷன் சீனில் உன்னுடைய பஞ்சு டைலாக் வேண்டாம். பஞ்சு நல்லா இருக்குது, அதை நான் வச்சுருக்கேன். அது எந்த சீனில் உபயோகப்படுத்தணுமோ அந்த சீனில் நான் உபயோகப்படுத்திக்கிறேன். ஆனால் இந்த சீனில் பஞ்சு டைலாக் வேண்டான்னு அவரை கன்வின்ஸ் பண்ணுவேன். ஆமாம் சார் ஓகே சார்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆகவே ரஜினி சாரை கன்வின்ஸ் பண்ணி என் இஷ்டத்துக்கு கொண்டாந்துடுவேன். அதுக்கான காரண காரியங்களையும் சொல்லிவிடுவேன். இன்னொருத்தர் இருக்கார் கமலஹாசன், அவருடைய 4 வயசில் களத்திற்கணும் வாங்குகிற படத்தில் ஏவிஎம் படத்தில் தான் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு காதில் பூ வச்சுக்கிட்டு அறிமுகமானார். அந்த 4 வயசாக இருக்கும்போது ஒரு 10 பையன் அவரோட ஆக்ட் பண்ணாங்க. 10 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுவான், சடுகுடு விளையாடுவான், எல்லாம் பண்ணுவான். இவன் காணா போடுவான். எங்கடா போனான்னு ஆளை அனுப்பிச்சு தேடி பார்த்தா அங்கே ஸ்டுடியோக்குள்ளே ஒரு ப்ரிவியூ தேட்டர் இருக்குது. அந்த தேட்டருக்குள்ளே போய் உள்ளே விட மாட்டாங்க. அந்த ஆப்ரேட்டர்கிட்ட போய் என்னை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் படம் காட்டுங்கன்னு சொல்லி அந்த ஆப்ரேட்டர்கள் தூக்கி வச்சுக்கிட்டு கமலஹாசன் அந்த ஆப்ரேட்டர் பார்க்குற கண்ணாடி வழியாக படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு இந்த எங்கடா போனான்னு கேட்டால் இந்த மாதிரி படம் பார்த்தேன் சார். என்ன படம் பார்த்தேன், என்ன பண்ணேன் அப்படின்னா அங்கே நடந்த வசனத்தையும் அங்கே நடந்த நடனத்தையும் அவன் ஆடி காமிக்கும். எப்போது 4 வயசில். அந்த பயிற்சி அவனிடத்தில் ஆரம்பத்தில் இருந்து 4 வயசில் இருந்தது. அப்போவே நாங்கள் சொன்னோம், இடம் பயிர் முனை விட்டு பெரிய ஆளாக பெரிய கதாநாயகனாக வருமானு சொன்னோம். இன்றைக்கி அவன் உலக நாயகனாக வந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் செய்கிற அந்த விவாதங்கள், ஆராய்ச்சிகள், மேக்கப்னா அமெரிக்காவில் போய் இந்த ஆள் கொண்டு வருவான். ஆக எல்லா விஷயமும் பண்ணிட்டான். நடிப்புலேயும் சரி, டெக்னீஷியனும் சரி, டைரக்டராகவும் சரி, தயாரிப்பாளரும் சரி. இன்றைக்கி உலகம் புகழுகிற அளவிலே நம்முடைய கமலஹாசன் இருக்கார். அவர் என் ஷூட்டிங்கில் ஒரு காட்சியில் நடிக்க வர்றாரு. கதையினுடைய முக்கியமான பகுதி அந்த காட்சி.
அந்த காட்சியை வசனத்தையெல்லாம் படித்து பார்த்துட்டு என்கிட்ட வந்து சார் சார் சார்லாம் என்னடா கமல் என்ன நான் என்னடா கமல் அப்படின்லாம் சொல்லின்னு வருத்தப்படாதீங்க, அது நாங்கள் வளர்த்த புள்ள, அவே தான் நான் மரியாதை இல்லாமல் சொல்கிறேன். ஆனால் நான் தனியாக இருக்கும்போது வாடா போடான்னு கமலை சொன்னால் கூட மக்களோடு இருக்கும்போது கமல் சார்னு சொல்லுவேன். ஏன்னா கமலுடைய இன்னைக்கு மரியாதை இருக்கிறதுனால. ஆகவே அது மாதிரி பழகிக்கலாம். அப்போ வருவான் சார் 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 என்ன சார் பெரிய லெங்க்தி டைலாக் இருக்குது சார், பெருசாக லைன் இருக்குது, இந்த டைலாக் பூரா இந்த படத்துக்கு இந்த கதைக்கு வேண்டியது தானே. அது வேணும் சார் வேணும் சார், ஆனால் நீங்கள் க்ளோஸ்அப்லேயே எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க. இந்த க்ளோஸ்அப்லேயே எடுக்கும்போது ரொம்ப லெங்க்த்தாக இருக்கும். ஆகவே கிரேனில் கேமரா போட்டுக்கிட்டு கேமரா வச்சுங்க, நான் அப்படியே நடந்துக்கிட்டே வரேன், அப்படியே கேமரா என்னை ஃபாலோ பண்ணி வரட்டும், வந்த உடனே அப்படியே கேமராவை கீழே இறக்குங்க, அங்கே வந்து நான் ஃபினிஷிங்காக டைலாக் சொல்லிடுறேன் பாரு. எல்லாம் சரி கமல், நீ சொல்கிற ஷார்ட்டு நல்லா இருக்குது, கிரேன்லாம் வச்சு போனால் நல்லாயிருக்கும், ஆனால் என்னுடைய முக்கியமான இந்த கதையினுடைய வசனம் மக்கள் மனசில் போய் பதியாது. அந்த ஷார்ட் பியூட்டியில் போடுவோம், ஷார்ட் பியூட்டியில் போனால் வசனம் போய் மனசில் பதியாது. ஆகவே மனசில் பதியணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ்அப்ஸில் எடுத்தால் தான் மனசில் பதியும். ஆகவே இந்த கிரேன் ஷாட்டை நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். இந்த கிரேன் ஷாட்டை பாடல்களில் ஃபைட்டில் அப்போது இஷ்டம் போல் கிரேனில் தூக்கு, கிரேனில் வை, என்ன வேணாலும் பண்ணு. இந்த டைலாக் ஷாட்டில் என் விருப்பம் போல் எடுக்கிறதுக்கு நீ க்ளோஸ்அப்பில் நெல் ஷார்ட் சொல்லுன்னு சொல்லி அவனை க்ளோஸ்அப்பில் நிற்க சொல்லி க்ளோஸ்அப்லேயே எடுப்பேன். அதை அவனையும் கன்வின்ஸ் பண்ணி போடணும், சும்மா இல்லை. ஆமாம் சார் கரெக்ட் சார், கதையில் முக்கியமான வசனம் சொல்கிறேன்னு சொல்ல வச்சுருவேன். மொத்தம் எங்களுக்குள்ளே இருந்த உடன்பாடு, நான் 25 படம் ரஜினியை வச்சு பண்ணேன், 10 படம் கமலை வச்சு பண்ணேன்னா உடன்பாடோட மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட விவாதம் பண்ணி படம் வெற்றி பெறுவதற்கு என்ன வேண்டுமோ அதை செய்தோம். அதனால தான் நாங்கள் நிலை பெற்றோம். அப்புறம் 660 வரையை பற்றி அவர் சொன்னார். அது வந்து பஞ்சு அருணாச்சலத்துடைய கதை வசனம் எல்லாமே, ப்ரொடியூசரும் அவர் தான். ஆகவே அந்த படத்தை பண்ணும்போது ரஜினியை வச்சு பண்ணுறதில் சினிமா துறையிலேயே பல பேருக்கு உடன்பாடு இல்லை. ரஜினி சப்ஜெக்டை ஓகே பண்ணி இல்லை முத்தரமன் சார் பண்ணிடலாம் சார்னாரு. மொத்தம் ஷூட்டிங்கு போயிட்டோம். ஷூட்டிங் போயிட்டு தினம் அவரோட நடித்த ஹீரோயின் வந்து படாபட் செஞ்சலட்சுமி. நானும் ரஜினியும் பேசிட்டு தான் அது பேச்சாக இருக்காது, கிட்டத்தட்ட விவாதமாக இருக்கும். எப்படி சார் ஒரு அண்ணன் நான் இவ்வளோ உதவி பண்ணுறேன், என் தம்பி தங்கச்சியெல்லாம் என்னோட ஈர்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி உணர்ச்சியே இல்லையா, அப்படி அது லாஜிக்காக இல்லையா சார் தகராறு பண்ணுவார். நானும் பிள்ளை, பஞ்சு அருணாச்சலமும் பிள்ளை, நாங்கள் தம்பி தங்கிகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறோம். எந்த தம்பி தங்கிகளும் எங்களுக்கு நன்றி செலுத்த மாதிரி தெரியல. அதுதான் கதை. ஆக இந்த கதை வேறு கதை இல்லை, என் முத்துராம் சாருடைய எங்களுடைய கதை. இதுதான் குடும்பம். அது இயற்கையான ஒரு சம்பவங்களை வச்சு தான் பண்ணியிருக்கோம். அது உனக்கு அதில் அனுபவம் இல்லை, அதனால் அப்படி சொல்கிறேன். ஆக இது நியாயமான கருத்து அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்ணி சீன் எடுப்பேன். இது தினம் ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் தகராறு நடக்கும். அப்புறம் நான் சொன்னேன் ரஜினி தினம் தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா வேலை நடக்காது. இதுதான் கதை, இதுதான் சென்டிமெண்ட்டு, இதுதான் இயற்கை. ஒன்று செய்கிறேன், பஞ்சனை வர சொல்கிறேன், பஞ்சனை ஒரு 1/2 மணி நேரம் விவாதம் பண்ணு, அப்புறம் டிசைட் பண்ண சொல்லி பஞ்சனை வர சொல்கிறேன். பஞ்சனை வந்து ரஜினிட்ட விஷயத்தை சொல்லி முத்துராமன் சொல்கிற விஷயம் பூரா உண்மை, அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஒன்று செய் ரஜினி, முத்துராமன் சாரோட காலங்காத்தால் சண்டை போடாத, அவர் சொல்கிறபடி நான் எழுதியிருக்கிற வசனப்படி நீ பேசி நடி. ஒரு 5000 அடி எடுப்போம், 5000 அடி எடுத்த பிறகு போட்டு பார்ப்போம். அந்த போட்டு பார்த்து அதில் திருப்தி இருந்தால் தொடர்ந்து அதை எடுப்போம். அப்படி திருப்தி இல்லைன்னா அந்த கதையை விட்டுட்டு வேறு கதைக்கு போயிடுவோம். ஒத்துக்கிறியான்னு கேட்டார். சார் நல்ல ஐடியா சார், அப்படியே பண்ணிவிடுவோம் சார் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து விவாதம் பண்ணுறதில்ல, ஒத்துக்கிட்டு பண்ணார். 5000 அடி படம் போட்டுச்சோடனே நான் பஞ்சண்ணே அவர் எல்லாம் உட்காந்து பார்த்த உடனே ரஜினி சார் வந்து எங்கள் 2 பேரையும் கட்டி பிடிச்சிட்டார். நல்ல ஒரு கதையை, நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டை நான் மிஸ் பண்ண இருந்தேன். இந்த 5000 அடி பார்த்த போதே எனக்கு திருப்பி வந்துடுச்சு. இனிமேல் முழுக்க அந்த கதைகளை இன்வால்வ் ஆகி நான் நடிக்கிறேன் சார்னு நடித்தார். அந்த படத்தில் அவருக்கு பெஸ்ட்டு டைரக்டர், பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சிது, எனக்கு பெஸ்ட்டு டைரக்டர் அவார்டு கிடைச்சி. அந்த கதையை அவ்வளவு கமர்ஷியலாக இருந்த ஹீரோ
சிறப்பாக நடித்து அந்த கதைக்கு உயிர் கொடுத்தவர் ரஜினிகாந்துங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள இந்த ஆகவே அந்த மாதிரியான அந்த இது ரஜினிகிட்ட உண்டு. ஆகவே அதை பயன்படுத்தலாம். ஆனால் அதை ஏற்றுக்கிட்ட மக்களுக்கு, ரசிகர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பத்திரிகை துறைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த படம் எங்களுக்கு ஒரு முத்திரை பதிச்ச படம். அப்புறம் இன்னொரு கேள்வி, பாக்யராஜை பற்றி சொன்னார். பாக்யராஜ் சார் வந்து பாரதி ராஜா சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு திரைக்கதை மன்னன் அப்படிங்கிற பெயர் வாங்கி நடிகராக, ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக, ப்ரொடியூசராக எல்லா துறையிலையும் சிறந்த ஒரு மனிதனாக பாக்யராஜ் போற்றப்பட்டார். அதனுடைய விளைவு இந்த 2 நாளும் எல்லா பத்திரிகையுமே அந்த அளவுக்கு அந்த பாக்யராஜுக்கு மரியாதை கொடுத்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அந்த பத்திரிகைகளுக்கு பூரா என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் ஒரு நடிகனுக்கு கிடைத்திருக்கிறது. அதில் இன்னொரு விஷயத்தை உங்களோட சேர்ந்து சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய பாரதி ராஜா அவர்களுக்கும் பாக்யராஜ் அவர்களுக்கும் விஜய், முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் அரசு மரியாதை கொடுத்து அவருடைய இறுதிச் சடங்குகளை செய்தார்கள். அதற்காக திரையுலகத்தின் சார்பில் பாரதி ராஜாவுடைய சார்பில், பாக்யராஜ் அவர்கள் சார்பில் ஒரு மூத்த இயக்குநராக விஜய் அவர்களுக்கும் அவருடைய ஆட்சிக்கும் என் உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவர் மத்தியிலையும் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். என் பேர் சங்கர் சார். எனக்கு 2 கேள்வி இருக்குது உங்கள்கிட்ட. 2 கேள்வி இருக்குது. முதல் கேள்வி என்னென்னா, நீங்கள் மிகச்சிறந்த டைரக்டர், ஒரு சூப்பர் ஸ்டார் வச்சு நீங்கள் நிறையா படம் எடுத்திருக்கீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கதையமைப்பு எல்லாமே வந்து எடுத்திருக்கீங்க. ஸோ அது வெள்ளி விழா படங்களாக நிறையா கொடுத்துருக்கீங்க. அந்த ஸ்டேஜுக்கும் இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேஜில் நிறையா யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு விதமாக எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மூத்த டைரக்டர் அப்படிங்கிற பார்வையில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? 2வது கொஸ்டின் வந்து என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் வந்து ஒரு மிகச்சிறந்த படத்தை கொடுக்குறாரா, இல்லை திரைக்கதை மிகச்சிறந்த படத்தை கொடுக்குறதா, இல்லை அதை ஹீரோயின் கொடுக்குறாங்களா? இதான் என்ன 2 கொஸ்டின் சார். சார், உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் பாக்யராஜை பற்றி உங்களுக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி கேட்டாங்க. பாக்யராஜ் அவர்கள் இப்போ நல்லா வளர்ந்த பிறகு ஏபிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் முந்தானி முடிச்சுங்கிற அவருடைய கதையிலே டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரவணன் சார் எப்போவுமே கதை கேட்டு அதுக்கு பிறகு செட்டுக்கு போகிறது நல்லதுங்கிறதுக்காக என்ன கதைன்னு பாக்யராஜை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சொல்கிறேன்னு சொல்லவே இல்லை. சார், எப்போ சொல்ல போகிறேன், எப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம், கதையை கேட்டால் தான் நாங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோன்னு சரவணன் சார் சொன்ன பிறகு ஒரு நாள் வந்து, நான் கதை சொல்கிறேன் சார், ஆனால் உங்கள் ஸ்டுடியோவில் உங்கள் ரூமில் கதை சொல்கிறது எனக்கு என்னமோ இதுவாக இருக்குது. ஆகவே தயவு செஞ்சு ஒரு ஹோட்டல் ரூம் போடுங்க, அங்கே வந்து நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். நிச்சயம் போட்டு கொடுக்குறோம், அதில் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சரவணன் சார் ஹோட்டல் ரூம் போட்டு அவர் ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் சேர்ந்து 4-5 பேர் வந்து அந்த கதையை பாக்யராஜ் சார் சொல்கிறார். சார், நான் சொல்லட்டுமான்னு சொல்லி ஆரம்பித்தார். முழு கதையும் எந்த விதமான பேப்பரும் கையில் கிடையாது. காட்சி வாரியாக முக்கியமான வசனங்கள் உட்பட அதில் சொல்லி முழு கதையும் வித்தவுட் ஒரு பேப்பர் ஸ்க்ரீன் பிளேயோட சொன்னவர் பாக்யராஜுங்கிறத உங்கள்கிட்ட அப்படி சொல்லணும். அப்படின்னா நான் டைரக்டராக சொல்கிறேன், அவங்க முழுக்க அதனை ஜீரணிச்சிருக்கணும். முதல் ஃப்ரேமிலிருந்து கடைசி ஃப்ரேமிலும் பாக்யராஜ் கதை சொன்னார். கதை சொல்லலை, பழங்காட்டினார். உண்மையாக படமாகவே சொன்னார். இப்படின்னு சொல்லி எல்லா விஷயம் சொல்லிட்டு, நாங்கள் வந்து இவ்வளவு படங்கள் எடுத்தவங்க, சரவணன் சார்லாம் பல படங்களை எடுத்தவங்க, அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களே பாக்யராஜை பிடிச்சி கைகுலுப்பி ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நாளைக்கே பூஜை போட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி எடுத்த படம் தான் முந்தானி முடிச்சு. அந்த படம் வெள்ளி விழா ஓடிற்று என்பதை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த ஏவிஎம் தான் எனக்கும் தாய் வீடு. ஆகவே அங்கே நடக்கிற பல விஷயங்களுக்கு நான் துணையாக இருந்திருக்கேன். அதே போல் பாக்யராஜனுடைய படத்துக்கும் நான் துணையாக இருந்தேன், மனமாற வாழ்த்தினேன். இன்றைக்கு அப்படி வாழ்த்தப்பட்ட பாக்யராஜை வந்து திடீர் மரணம்.
பாரதி ராஜாவுடைய மரணம் கூட கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முடியாமல் இருந்த கஷ்டப்பட்டு இறந்து போட்டார். ஆனால் இந்த மனிதனுடைய சாவு வாக்கிங் போயிட்டு வந்து நெஞ்சு வலிக்குன்னு சொன்ன மனுஷன் ஆஸ்பத்திரி கொண்டு போது இறந்து போயிட்டார். என்னை பொறுத்தளவு தப்பாக எடுத்துக்காதீங்க, நல்ல சாவு. இந்த மாதிரி சாவு அமைவதே பெரிய கஷ்டம். வீட்டில் படுத்திருந்து 2 வருஷம் படுத்திருந்தோம், காரில் போனோம், வீல் சேரில் போனோம், ஆஸ்பத்திரியிலேயே படுத்தே கிடந்தோம், உடம்புல புண்ணு வந்துடுச்சு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் உடலை வாக்கிங் போயிட்டு வந்து இறந்து போய் உடனே வந்த செய்தி இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. ஆனால் பாக்கியராஜை பொறுத்தளவு பெயர் பெற்றதை போல தன்னுடைய சாவிலையும் பெயர் பெற்றார். நல்ல சாவில் போனாருங்கிறத உங்கள் மத்தியில் பதிப்பித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே அவருக்கு கிடைத்திருக்கிற புகழெல்லாம் அவருடைய திறமையில் உழைப்பில் கிடைத்த திறமை. அந்த வெற்றி அவருடைய உழைப்பாலே திறமையாலே கிடைத்தது. ஆகியும் திறமையும் உழைப்பும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதற்கு சாட்சி பாரதி ராஜா, பாக்கியராஜா எல்லோருமே. அவர்களுக்கெல்லாம் திரையுலகத்தின் சார்பில், ரசிகர்கள் சார்பில், பத்திரிகை உலகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.